M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரமில்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். செபி கொண்டு வந்திருக்கும் IPO மாற்றங்கள். ஒரு நிறுவனம் புதுசாக பப்ளிக் இஷ்யூ வராங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்கிறோம். IPO வரும்போது முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. சப்போஸ் ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனி, 1600 கோடி ரூபாய்க்கு கீழே அதனுடைய வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ அந்த கம்பெனி IPO முடிஞ்ச உடனே 25% ஆஃப் த ஈக்விட்டி பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தாகணும். இதுதான் கண்டிஷன் இதுக்கு முன்னாடி. இப்போ செபி புதிய மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சின்ன கம்பெனியில் நேரடியாக 25% ஓனர்ஷிப் பொதுமக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு செபி மீண்டும் அறிவுறுத்தி இருக்கிறது. சரி, சப்போஸ் IPOவுக்கு அப்புறம் நிறுவனத்தினுடைய மதிப்பு 1600 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். தட் இஸ் IPO விலையில் IPO முடிஞ்ச அன்றைக்கி நிறுவனத்துடைய மதிப்பு 1600 கோடி ரூபாய். அப்போ நிச்சயமாக 400 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர் விற்றுருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக 25% மீட் ஆகிடுது. ஆனால் 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு இஷ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். தட் இஸ் நிறுவனத்தினுடைய மதிப்பு 4000 கோடி ரூபாய். 4000 கோடி ரூபாய் நிறுவன மதிப்புள்ள ஒரு கம்பெனிக்கு நீங்கள் IPO பண்ணும்போது 400 கோடி ரூபாய்க்கு மினிமம் நீங்கள் ஷேர் இஷ்யூ பண்ணணும். அப்போ 10% தான் நீங்கள் விற்கிறீங்க. அதுக்கப்புறம் 15% நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் விற்றாகணும். நிறைய கம்பெனிஸ் இதை ரொம்ப விரும்புகிறாங்க. என்ன ரீசன்னா, IPO ஒரு விலையில் பண்ணிவிட்டு அதோட அதிக விலையில் அடுத்தது ஒரு OFS பண்ணி டைல்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ப்ரமோட்டர்ஸ்க்கும் ரொம்ப சாதகமாகிடுது. ஏன்னா கொஞ்சமாக ஷேர்ஸை முதல்ல விற்றுட்டு நிறுவன மதிப்பு கூடும்போது இன்னும் நிறைய ஷேரை விற்றா அவங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். எந்த கம்பெனியில் இந்த மாதிரி பண்ண முடியும்னாக்கா, எந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்டுக்காக உடனடியாக பணம் தேவையில்லை,
நிறுவன மதிப்புக்காக தான் ஐபிஓ பண்ணுறோம், கம்பெனியே மார்க்கெட்டில் வேல்யூவேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஐபிஓ பண்ணுறோன்னு சொல்கிற கம்பெனிஸ்க்கு இந்த 10% முதல்ல விற்றுட்டு அதுக்கப்புறம் 15% விற்று மொத்தத்தை 25 கொண்டு போகிறது ரொம்ப வசதியானது. முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்தது, இப்போ தொடர்ந்து இந்த சிஸ்டம் நீடிக்குது. இப்போ 4000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கம்பெனி வேல்யூவேஷன் இருக்குது, ஆனால் 50,000 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்குது. எங்கே வேணா இருக்கலாம், 10,000 இருக்கலாம் நிறுவன மதிப்பு, 20,000 இருக்கலாம், 49,500 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஐபிஓ 10% ஆஃப் த மார்க்கெட் கேப் ஆஃப் த கம்பெனி அட் த ஐபிஓ ப்ரைஸ், அந்த அளவுக்கு இஷ்யூ இருந்தாலும் அவ்வளோ ஷேர் வித்தாகணும். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் கொண்டு வரணும். 50,000 கோடி ரூபாய்க்குள்ளே ஒரு இஷ்யூ இருக்குது, சப்போஸ் 50,000 பண்ணுற ஒரு இஷ்யூனாக்கா 12,500 கோடி ரூபாய்க்கு அவங்க 3 வருஷம் கழித்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அட் த ஐபிஓ ப்ரைஸ். ஸோ முதல்ல நீங்கள் 5,000 கோடி ரூபாய்க்கு விற்றா போதும், அதுக்கப்புறம் 7,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை விற்கணும். பட் இந்த 7,500 கோடி ரூபாங்கிறது ஸ்டாட்டிக் நம்பர் இல்லை. நிறுவன மதிப்பு காலப்போக்கில் கூடிச்சுன்னா நீங்கள் விற்கிற பங்கின் மதிப்பு அதிகமாகிடும். நிறுவன பங்கு மதிப்பு சப்போஸ் இடைப்பட்ட காலத்தில் குறைஞ்சிச்சுனாக்கா அப்போ நீங்கள் விற்க வேண்டிய பங்குகளின் மதிப்பு குறைஞ்சிடும். ஆனால் விற்காமல் இருக்க முடியாது. 3 வருஷத்தில் நீங்கள் நிச்சயமாக உறுதி அதை விற்று தான் ஆகணும். ஸோ அந்த ரிஸ்க்கை ப்ரமோட்டர்ஸ் எடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கம்பெனியினுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அல்லது பார்த்துக்கலாம் வந்தால் நமக்கு வசதி அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கேப் ஆஃப் த கம்பெனி 50,000 crore மேலே, ஆனால் 1 lakh crore கீழேனா 3 வருஷத்தில் 25% நீங்கள் கொண்டு வந்தாகணும். அவ்வளோதான் ரூலே, உங்கள் இஷ்டம். முதல்ல கொஞ்சம் கம்மியாக விற்றுட்டு அதுக்கப்புறம் கூட நிறைய விற்க முடியும். இப்போ 1 லட்சம் கோடிக்கு மேலே மதிப்பு, 5 லட்சம் கோடிக்கு உள்ள மதிப்பு, அந்த அளவில் கம்பெனியினுடைய மதிப்பு ஐபிஓ ப்ரைஸில் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு மினிமம் 5,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஐபிஓ பண்ணி ஆகணும். தட் இஸ் 5% ஆஃப் த மார்க்கெட் கேப் குறைஞ்சபட்சம். அப்புறம் 2 வருஷத்தில் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை 10% கொண்டு வந்தாகணும். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் நீங்கள் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் கொண்டு வந்தால் போதுமானது. ஸோ இதே ரூல் தான் 5 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனிக்கும் பொருந்தும். ஸோ ஏன்னா இன்னைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேலே ஜியோ ஐபிஓ வரப்போகுது, இன்னும் நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. ஸோ இந்தியா வந்து மெகா ஐபிஓஸை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க போகிறது. அடுத்த 1 ஆண்டில் இல்லை 2 ஆண்டுகளில் தொடர்ந்து நடக்க போகுது. அப்போ ஒரு மெகா ஐபிஓ வேணும்னா அவங்க குறைஞ்சபட்சம் 5,000 crore இஷ்யூ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்கலாம். ஸோ கம்பெனிஸ்க்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, குறிப்பாக பெரிய கம்பெனிஸ்க்கு. ஆனால் சின்ன கம்பெனிஸில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை செபி கொடுக்கலை. ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன கம்பெனியில் நீங்கள் ரொம்ப குறைவான ஃப்ளோட்டோட ஒரு பப்ளிக் இஷ்யூ கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, பொதுவெளியில் இருக்கக்கூடிய பங்குகளை குறைந்த விலையில் சில பேர் கார்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விலையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோட்டரே வந்து விற்கிறது கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுதான் நடைமுறை. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு எப்போவுமே மினிமம் ஷேர் ஹோல்டிங் 25% ஒரு சின்ன கம்பெனி முதல் நாளே உருவாக்கணும் அப்படின்றதான் நிலைப்பாடு. என்னை பொறுத்தவரைக்கும் இது சரியானதும் கூட. அதே சமயத்தில் பெரிய கம்பெனி எல்ஐசி மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி, கோல் இண்டியா மாதிரி ஒரே நேரத்தில் 25% விற்க சொன்னாக்கா பல லட்சம் கோடிக்கு உள்ள கம்பெனி நிறுவன மதிப்பில் எவ்வளோ பங்குகளை அவங்க விற்கணும். அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 30-35,000 கோடிக்கு ஐபிஓ வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது ஒரு 5 லட்சம் கோடி ஐபிஓ வேல்யூவேஷனில் உள்ள கம்பெனினா 6-7% ஈக்விட்டி விற்கணும். இவங்களை 25% விற்க சொன்னால் ஐபிஓவில் அதுக்கு டிமாண்ட் இருக்குமான்றதே கொஸ்டின் மார்க். அதனால தான் செபி இந்த மாதிரி ஒரு கிரேடட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஐபிஓ சைஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது நிறுவனத்தினுடைய ஐபிஓ மதிப்பீட்டை பொறுத்து வைத்திருக்கிறார்கள். இது சரியானது என்று தான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற மாற்றங்களும் மார்க்கெட்டுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், நிறுவனங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நல்ல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் பேலன்ஸ்ட் ஆக்கிடும். எப்படி ஒரு ஐபிஓ என்பது வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் ஒரு பேலன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ, நம்முடைய ஐபிஓ ஜட்ஜ்மெண்ட்ஸும் நம்முடைய ரெகுலேஷன் பற்றின ஜட்ஜ்மெண்ட்ஸும் அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.